அனைவருக்கும் வணக்கம். ஒளிச்சுடர் சேனலில் நாம் காணும் தலைப்பு செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை ஓர் ஆய்வு. ஜோதிடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் சேர்ந்த பாவமும் பார்க்கும் இடமும் பாதிக்கப்படும். இது முற்றிலும் உண்மையே. ஆனால் அவர்கள் சேர்ந்த இடம் நல்ல நிலையில் இருந்தால் மிக சிறப்பான பலன்களை ஜாதகர் உறுதியாக அனுபவிப்பார். இந்த பதிவு முற்றிலும் மாறுபட்ட ஓர் ஆய்வு. பொதுவாகவே செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை இருந்தால் சகோதரர் வழியில் மனக்கசப்பு ஏற்படும் அல்லது சகோதரர்கள் ஏதோ ஒரு வழியில் கஷ்டப்படுவார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். பற்களில் பிரச்சனை அல்லது பற்களில் இடைவெளி இருக்கும். சொத்து பிரச்சனை அல்லது பாகம் பிரிப்பதில் சிக்கல். ஜவ்வு தேய்மான பாதிப்புகள் ஏற்படும். திருமண உறவில் கசப்பு. தொழிலில் பிரச்சனை. நிரந்தரமான தொழில் அமையாது. இந்த படத்தில் உள்ள இடங்களில் செவ்வாய் சனி சேர்க்கை அமைந்து லக்னமும் சிறப்பான இடத்தில் இருந்து செவ்வாய் திசை சனி புத்தி அல்லது சனி திசை செவ்வாய் புத்தியில் மிக சிறப்பான பலன்களை ஜாதகர் உறுதியாக அனுபவிப்பார். முக்கியமாக நீச்சம் அல்லது ஏதோ ஒரு கிரகம் வக்ரம் ஆகக்கூடாது. உதாரண ஜாதகம். இந்த ஜாதகர் துலா லக்னம். லக்னத்தில் உச்சம் பெற்ற சனியுடன் செவ்வாய் சேர்ந்துள்ளது. இவர் சனி திசையில் இரும்பு தொழிலை சிறிய முதலீட்டில் ஆரம்பித்தார். மிக குறுகிய காலத்தில் உயர்ந்த நிலைக்கு எட்டியவர். மேலும் பல கிளைகளையும் உருவாக்கியுள்ளார். ஏனென்றால் தொழில்காரகன் சனி உச்சம் பெற்று செவ்வாயுடன் சேர்ந்து லக்னத்தில் உள்ளதால் தன் சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்தவர். மற்றும் ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம். இந்த ஜாதகம் ஓர் பெண்ணினுடையது. கன்னி லக்னம். செவ்வாய் சனி இணைந்து கன்னியிலே உள்ளது. இந்த லக்னத்திற்கு செவ்வாய் கடுமையான பாவி. இவருக்கு திருமண உறவில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது மற்றும் இவரின் சகோதரர்களும் பலவிதமான இன்னல்களை அனுபவிக்கிறார்கள். சரி, செவ்வாய் சனி சேர்க்கை பார்வை உள்ளவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம். குலதெய்வ வழிபாடு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். குலதெய்வத்திற்கு சுத்தமான நல்லெண்ணெயால் காப்பு சாற்றி முறையாக வழிபட்டு பொங்கல் வைத்து தீபம் ஏற்றுதல் நன்மைகளை நடப்பதை நாம் கண்கூடாக காணலாம். செவ்வாய்க்கிழமை சனி ஹோரையில் குலதெய்வம் கோயில் அல்லது முருகன் கோயிலில் மனப்பூர்வமாக வேண்டிக்கொண்டு மண்சோறு சாப்பிடுதல் கஷ்டங்களை படிப்படியாக குறைவதை மனப்பூர்வமாக உணரலாம். ஊர்காவல் தெய்வங்களை வழிபடுதல். கரிநாள் அல்லது சனிக்கிழமை அன்று வன்னிமரம் வழிபாடு வாழ்வில் கர்மங்களை குறைத்து நம்மை நல்ல நிலைக்கு உயர்த்திவிடும்.